பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் அவர் உங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி விசேஷமான பல காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். அதன்படி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பல தேசங்களிலிருந்து பார்க்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 269வது பக்கம் பாருங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும், சகல காரியத்துக்காக ஜெபிக்கணும், விண்ணப்பம் வேண்டுதலோடு இருக்கணும், மன உறுதியோடு ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும்னு இவ்வளோ காரியம் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ப்ரே இன் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறாரு. யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனத்திலும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறாரு. அதாவது ப்ரே இன் த ஸ்பிரிட். இப்போ நம்ம பலவிதமான ஜெபம் செய்கிறோம். இல்லை நாட்டில் நடக்கிறதை அறிந்து இந்திய தேசத்துக்காக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் பைபிளில் சொல்லப்பட்டபடி நம்ம ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், அப்படி ஜெபிக்கிறோம். அப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து செய்திகளை அறிந்து ஜெபிப்பது. பல நாடுகளில் நடக்கிற இலங்கை தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், மியான்மர் தேசத்திற்காக ஜெபித்தோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், உக்ரைன் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அதற்காக ஜெபிக்கிறோம். அது நாங்கள் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நெகேமியா 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தன் தேசத்தின் காரியங்களை அறிந்து அவர் ஜெபித்தார் என்று பயத்தில் பார்க்கிறோம். அது மாதிரி காரியங்களை அறிந்து ஜெபம் செய்வது அது ஒரு அனுபவம். அதோடு கூட ஆண்டவர் பைபிளில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறபடி நாம் ஜெபிக்கிறது, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக அது மாதிரி ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் செய்வது, ப்ரே இன் த ஸ்பிரிட். அது இன்னொரு ஜெப அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு அவசியம். நிறைய பேர் புதுசாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இன்னும் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வாழணும்னு விரும்புகிறீங்க. நிறைய பேர் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறீங்க, தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க. குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கிறேன்னு தெரியப்படுத்துகிறாங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்பதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஜெபத்தில் நம்ம நிலைத்திருக்கவும், இந்த ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ளே செல்லவும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற ஜெபத்தில் உள்ள இன்னொரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பதுன்னா என்னது? நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம், ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்கிறோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோமே, அது அபிஷேகம், அந்த அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 240வது பக்கம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 240வது பக்கம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்பதாக அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் பெற்றுக்கொண்ட அனுபவம், அவருடைய ஜெப அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். அதாவது அந்நிய பாஷையிலே ஜெபம் செய்வது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷையிலே ஜெபம் செய்வது. அந்நிய பாஷையா? அது என்னது? புதுசாக நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இதை பார்க்குறீங்கல்ல. அதாவது பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், வேறொரு தேற்றரவாளன் நான் உங்கள் கூட இருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று யோவான் 14:16
யோவான் 16:8-9 வசனங்களிலெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது நாம் அவரை கண்ணால் பார்க்க முடியாது, நாம் அவரை உணர முடியும், அவருடைய வல்லமையை உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டால் இயேசு நம்ம கூடவே இருக்கிறதை உணர முடியும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியான், தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் வந்து ஆண்டவரே நமக்குள்ளே வாசம் பண்ணுவது தான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது என்ன நடந்தது? வேத புஸ்தகத்தில் ஒரு 3 இடங்களில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தா அங்கே தான் பரிசுத்தாவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே முதல் மக்கள் மேலே பொழிந்தருளப்படுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு அவரே பரிசுத்த ஆவியானவராய் இறங்கி வந்து மக்களை அன்றைக்கு அவருடைய சீஷர்களை நிரப்பினார். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், 3-4 வசனங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அவங்க பாருங்கள், வெவ்வேறு பாஷையில் அவங்க ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவங்க தாய்மொழியில் இல்லாமல், தெரிந்த மொழியில் இல்லாமல், அந்நிய மொழியில் அவங்க பேசினாங்க. நாவிலிருந்து அந்நிய மொழி வருகிறது, அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ரோம அதிகாரி, ஒரு பெரிய இராணுவ அதிகாரி, அவர் வீட்டில் இராணுவ அதிகாரிகள்லாம் கூடியிருக்கிறாங்க. அவன் வீட்டாரெலாம் இருக்கும்போது பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். 44-45 வசனங்கள் பாருங்கள். இந்த 117வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? பைபிளை பாருங்கள், வசனத்தையும் பார்க்கணும், வசனத்தை காதாலையும் கேட்கணும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் அவர்கள் கண்டார்கள். பல பாஷைகள் பேசி தேவனை புகழ்ந்தார்கள். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதே அப்போஸ்தலர் நடபடிகளில் 190வது பக்கத்தில் பாருங்கள், 6வது வசனம் பாருங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். சரிங்களா? அது பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், காணக்கூடாதவர், வெளிச்சமாக இருக்கிறவர். அவர் மனித அவதாரம் எடுத்து அவர் வந்தபோது அவருக்கு இயேசு என்ற பெயர். மரித்த உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு போன பிறகு அதே ஆண்டவர் ஆவியானவராய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்ல, ஒரு ஆவி வந்தது என்பது கிடையாது. இது ஒரு ஆவி அப்படி வந்துச்சு போச்சு அப்படி கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ள, இயேசு நமக்குள்ளே வந்து இருந்தால் எப்படி இருக்கமோ அந்த உணர்வு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த பலன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த 3 இடத்திலையுமே அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போது பற்பல பாஷை, அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்பதாய் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த அந்நிய பாஷை எவ்வளோ முக்கியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14:5 பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பத்தை பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு தெரியப்படுத்துகிறார். எல்லாரும் நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். எதுக்காக இந்த அந்நிய பாஷை அப்படின்னு சொன்னால், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் 4ஆம் வசனம், அந்த 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச 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 பக்தி விருத்தியாகும், பரிசுத்தம் விருத்தியாகும், விசுவாசம் விருத்தியாகும். அப்போ ஜெப ஆவி உங்களுக்கு விருத்தியாகும், ஆண்டவர் மேல் உள்ள அன்பு விருத்தியாகும், பக்தி விருத்தியாகும். அந்நிய பாஷையில் பேச பேச என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ அந்நிய பாஷையில் பேசுவது, அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறாரு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியம் பேசுகிறான் என்று முதல் 2 வசனத்தில் இருக்கிறாரு. 2வது அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது, அது ஒரு அனுபவம். 3வது அந்நிய பாஷையிலே பாடுவது. பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த அனுபவம்லாம் இருந்தது.
4வது அந்நிய பாஷையிலே ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆண்டவரை துதிப்பது அந்நிய பாஷையிலே. இன்னொன்று இருக்கிறது, அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பது. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆனால் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய காரியம், ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவது, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் செய்வது. ஏன் ஆவியிலே நம்ம ஜெபிக்கணும்? அதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஏன் பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம ஜெபிக்கணும்? சாதாரணமாக ஜெபிச்சா போதாதா என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்காக அவர் ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். 2வது, நம் மூலமாக மற்றவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்திலே உதவி செய்கிறார். இதைத்தான் நீங்கள் ரோமர் 8 அதிகாரம் 26, 27 வசனம் வாசிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், ரோமர் 8 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 26, 27 வசனம் நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை கவனிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அப்போ இதில் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், நம் மூலமாக ஆவியானவர் மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக வேண்டுதல் செய்வது. அப்போ முதலாவது இன்றைக்கு பார்க்க போகிறது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அப்படி அவர் வேண்டுதல் செய்யும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா சில சமயத்தில் இதுக்கு எப்படி ஜெபிக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இது எதை சொல்லி ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது நமக்கு தெரிவது இல்லை. சில பிரச்சனைக்காக இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கலாமா, இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது நமக்கு தெரிவது இல்லை. அப்போது ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அவரே அந்நிய பாஷையிலே வேண்டுதல் செய்வார். இந்த அனுபவம் தான் பவுலுக்கு இருந்தது. இந்த அனுபவத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார் என்பதாக. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வேண்டுதல் செய்யும்போது தேவ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வார். நமக்கு தெரியாது என்ன வேண்டுகிறார் என்று, ஆனால் அவர் தேவ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வார். 2வது, பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்வார், பாரத்தோடு அவர் வேண்டுதல் செய்வார் என்பதாக அந்த வசனத்திலே நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். இப்போ 2 அனுபவத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கி கொள்ளும். சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, ஆனால் இது குறித்து உங்களுக்கு தெளிவில்லாதனால சிலருக்கு பயப்படுறீங்க, சந்தேகப்படுறீங்க. முதலாவது, ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய இயேசுடிக்கிற ஜபக்குழுவில் நாங்கள் கூடி ஜெபிக்கிறது உண்டு. உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம். சில சமயம் ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து ஜெபம் செய்வோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது உண்டு. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க நல்ல டைம் எடுத்து என்ன சிறு கூட்டமாக ஜெபிக்கும் போது அப்படி ஜெபித்து கொண்டே இருப்போம். அப்படி ஒரு நாள் நாங்கள் ஜெபக்குழுவில் எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். திடீரென்று எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிற ஒரு சகோதரர், அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் பெற்றிருந்தவர். திடீரென்று அவர் புதுவிதமான ஒரு பாஷை, இதுவரைக்கும் அப்படி ஒரு பாஷை அவர் பேசி நான் கேட்டது இல்லை. ஏன்னா நாங்கள் அடிக்கடி ஒன்றாக கூடி ஜெபிக்கிறோம்ல. ஒரு புதுவிதமான ஒரு பாஷை பேசினார். அந்நிய பாஷை, தமிழ் கிடையாது, ஆங்கிலம் கிடையாது, அன்னோன் டங். அதாவது அந்நிய பாஷைனால் என்ன அர்த்தம்னா, அன்னோன் டங்குனா நமக்கு தெரியாத பாஷை. அது பரலோக பாஷை, ஹெவன்லி லாங்குவேஜ் என்று தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க. தேவதூதர்கள் பேசக்கூடிய ஒரு பாஷை உண்டு. தேவதூதர்கள் பரலோகத்தில் பேசும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், உலக மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அந்நிய பாஷை என்பது உலகத்தில் இருக்கிற எந்த லாங்குவேஜும் கிடையாது. இப்போ ஜெர்மன் இருக்குது, ஹிந்தி, தமிழ், ஜாப்பனீஸ், சைனீஸ்னு பல லாங்குவேஜ் இருக்குல்ல. உலகத்தில் இருக்கிற எந்த மொழியும் இல்லாமல் அன்னோன் டங்,
அது தேவன் மாத்திரம் விளங்கி கொள்ளுவார். அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய நாவிலிருந்து அந்த அந்நிய பாஷை பேசும்போது தேவனால் அதை விளங்கி கொள்ள முடியும். அதாவது சீக்ரெட், ஆண்டவரிடத்தில் ரகசியம் பேசுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை என்பது. சாத்தானுக்கு கூட அது விளங்காது. நீங்கள் ஜெபிக்கும் போது தமிழில் ஜெபிச்சா பிசாசு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான், ஹிந்தியில் ஜெபிச்சா அவனுக்கு தெரியும், சைனீஸ் மொழியில் ஜெபிச்சா அவனுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் அவன் விளங்கி கொள்ளுவான். ஆனால் அந்நிய பாஷையில் ஜெபிச்சா பிசாசுக்கு மூளை குழம்பிடும், என்னதுன்னு புரியாது. அது ஆவியானவர் தேவனோடு நேரடியாக பேசுவதற்குள்ள ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி தான். இதுதான் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் தேவ பிள்ளைகளுக்கு, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது விதவிதமான அதில் அந்நிய பாஷை நமக்கு புரியாது. ஆனால் இந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிற வரம் என்பது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். இந்த உலகம் இப்போ எனக்கு சைனீஸ் தெரியாது, ஜாப்பனீஸ் தெரியாது. திடீர்னு ஜெபத்தில் நான் ஜாப்பனீஸ் பேசுகிறேன், சைனீஸ் பேசுனா அது வரம். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறது எல்லாருக்கும் முடியாது. வரம் வேறு, இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவம் வேறு. அதனால் எல்லாருமே பரிசுத்தால் நிரப்பட்டவங்க அந்நிய பாஷை பேசுகிற கிருபை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் வரம் பெற்றவங்க தான் மற்ற லாங்குவேஜில் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கே அது தெரியாது, அந்த லாங்குவேஜில் பேசுவாங்க. அது வரம், அது வித்தியாசம். ஏன்னா ஒரு சமயம் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிற தாயார் எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் கூட வாசிக்க தெரியாது, தமிழ் பேசுவாங்க, வாசிக்க தெரியாது, அவ்வளோதான். ஆனால் எந்த லாங்குவேஜும் அவங்களுக்கு மற்றது எதுவுமே தெரியாது, பேச தெரியாது. ஆனால் ஜெபிக்க வந்தபோது ஆங்கிலம் தெரிந்த ஒரு மகள் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக ஜெபிக்க தற்செயலாக. அப்போ ஜெபிக்க வந்தபோது இந்த தீர்க்கதரிசன சொல்ல தாயார் வந்தாங்க. ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது ஆங்கிலத்தில் அழகாக பேசினாங்க. நல்ல கிராமட்டிக்கலாக ஆங்கிலத்தில் தெளிவாக அந்த மகள், அங்கே வந்திருக்கிற அந்த மகளுக்கு தேவ செய்தி ஆண்டவர் பேசினார். அவங்களுக்கு தான் பேசுகிறது ஆங்கிலம்னு அவங்களுக்கே தெரியாது. ஜெபம் முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன்னு போய்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, யாருக்கு அந்த செய்தி அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆவியானவர் காரியத்தை செய்து விட்டார். அப்போ அந்த கேட்டாங்க, இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? தெரியாது, தமிழே வாசிக்க தெரியாது. இவ்வளோ அழகாக இங்கிலீஷில் சொன்னாங்க. அது வரம். அந்த வரம் செயல்பட்ட போது அவங்களுக்கு தெரியாத உலக மொழியில் பேசுவது வரம். ஆனால் அறியாத ஒரு மொழியில், உலகத்தில் இல்லாத ஒரு மொழியில் தேவனோடு பேசுவது அந்நிய பாஷை. அது எல்லாருக்கும் உரிய ஒரு கிஃப்ட்டு, நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி அந்த சகோதரர் பாருங்கள், ஆவில நிரம்பி ஒரு புதிய பாஷை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறார், அழுதுகிட்டே இருக்கிறார். கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இந்த புதிய பாஷை பேசுகிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியே அழுது அழுது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஜெபமெல்லாம் முடிந்தது. அவர் அழுது ஜெபிச்சு அந்த புதுசாக அந்த பாஷை இருக்குதே அப்படின்னு நாங்கள் கவனித்து அதற்காக ஜெபம் பண்ணின போது அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் செயல்பட ஆரம்பித்தார். அப்போ அவர் என்ன ஜெபிக்கிறார் என்பதை என்னால் விளங்கி கொள்ள முடிந்தது. அந்த வரம் செயல்பட்டாதான் அதனுடைய அர்த்தத்தை விளங்க முடியும், மற்றபடி விளங்க முடியாது. அதை அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் விரும்பினாலும் விரிய முடியாது. தேவனுடைய சித்தமானால் தேவன் அதை அனுமதித்து அந்த வரம் செயல்பட்டாதான் இன்னொருவர் பேசுகிற அந்நிய பாஷைக்கு நீங்கள் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். அவர் அழுது கண்ணீரோட புலம்பி புதிய ஒரு பாஷை பேசினதுனால நான் அதற்காக இது என்ன பாஷை புதுசாக இருக்குது, அவர் இதுவரைக்கும் பேசுகிற நான் அழுகிறார் ஏங்கி ஏங்கின்னு சொல்லி நான் விண்ணப்பம் பண்ணின போது அந்த வரம் செயல்பட ஆரம்பித்து அந்த அர்த்தம் எனக்கு தெளிவாக விளங்கிட்டு ஜெபலாம் முடிந்தார். அவன்கிட்ட பேசும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் புதிய ஒரு பாஷை பேசினேன், ஒரு நியூ லாங்குவேஜ் ஆண்டவர் கொடுத்தார், புதிய ஒரு அந்நிய பாஷை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்தார். அவர் பேசிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தெரிந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டவர், விசுவாசி, அபிஷேகம் பெற்றவர். ஆனால் அவருக்குள்ள ஒரு பாவத்தை விட முடியலை. அடிக்கடி இந்த பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்பி அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை. ஆனால் அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்குள்ளே இந்த விடுதலை வேணும்னு ஏக்கம் இருந்தது. இப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கி ஆவியானவர் பிதாவை நோக்கி, ஆண்டவரே இவரை மன்னியும், இவருக்கு இறக்க செய்யும், இவருக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுன்னு சொல்லி பிதா கிட்ட பரிந்து பேசினார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்தார்.
பிதாவே, இந்த உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மகன், நீர் இவருக்கு இறக்கச் செய்யணும், மன்னிக்கணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கணும். நீ ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் மூலமாகவே விண்ணப்பம் செய்தார். இதுதான் ரோமர் 8 இருக்குது. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். நம் மூலமாய் நமக்காக வேண்டுதல் செய்வது. நமக்கு இதுக்கு எப்படி ஜெபிக்க அப்படின்னு தெரியாது பாருங்க. அன்றைக்கு அவர் அழுது அழுது கண்ணீரோடு ஜெபிக்க வைத்தது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய நாவிலிருந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணினது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவருடைய நாவை பயன்படுத்தி மன்றாடி ஜெபம் பண்ணினார். அந்த நாள்லேருந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாகிவிட்டது. இப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலை, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை ரொம்ப சந்தோஷமாய் மாறிவிட்டதை பார்க்க முடிந்தது. நான் அதை அவருக்கு சொல்லலை. ஆண்டவர் எனக்கு அறிந்து கொள்ள செய்தார். அதனே அவருக்கு சொல்ல நீ அவசியம் இல்லை, உனக்கு நீ அறிந்து கொண்டா உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். இதுதான் நடந்த ஒரு காரியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது சில காரியம் நமக்காக வேண்டுதல் செய்வார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, நம்முடைய பரிசுத்தத்திற்காக நமக்காக ஒரு மன்றாடி வேண்டுதல் செய்வார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது இது ஒன்று. இன்னொரு அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் எனக்குள்ள ரொம்ப துக்கம், சில பிரச்சனை, அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, பல நெருக்கங்களினால் என் இருதயம் ரொம்ப பாரம் அடைந்து விட்டது. அதனால் காலையில் எழும்பி ஜெபிக்க முழங்கால் போட்டால் என்னால் ஜெபிக்க முடியலை. என்ன ஜெபம் பண்ணுறது? இதே பிரச்சனை, போராட்டம், நெருக்கம். சரி, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கலாம். நீ பைபிளை திறந்தால் வாசிக்க முடியல. என் மனம் ரொம்ப சோர்ந்து விட்டது. ஒரு பாரம் கல்லை வச்சு உள்ளத்தை அழுத்தின மாதிரி ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, துதிக்கலாம் அப்படின்னு வாய் திறந்து பாட்டு பண்ண துதிக்கவும் முடியலை. அந்த பாரம் என் உள்ளத்தை ரொம்ப அழுத்தி விட்டார். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த நெருக்கங்கள்னால எதுக்கு என்ன ஜெபிக்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப மன சோர்ந்து போய் யாராவது ஜெபிக்க வந்தால் நல்லாயிருக்கும், எனக்காக யாராவது வந்து ஜெபிச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு ஏக்கம் இருந்தது. சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள், நான் வெளியே போகலை. அன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே நான் இருந்து சோர்ந்து படுத்துட்டு மாலை நேரம் வந்தது. அது வரைக்கும் அந்த பாரம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அதனால் சந்தோஷமாக இருக்க முடியல, ஜெபிக்கவும் முடியல, வசனத்தை தியானிக்க முடியல. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு நினச்சி நான் வழக்கமாக என்னுடைய தேரி காடு, இந்த வனாந்தரத்தில் நான் போய் வழக்கமாக ஜெபிக்கிறது உண்டு. மாலையில் நான் ஒரு புதிய ஏற்பாடு கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அப்படியே சோர்வாக துக்கத்தோடு நடந்து நான் போகிறேன். எனக்கு என்ன ஜெபிக்கிறது, இதுக்கு எப்படி ஜெபிக்கிறது, இவ்வளோ நெருக்கம் இருக்குது, இவ்வளோ பாரம் இருக்குது அப்படின்னு மனசில் பல போராட்டம். அதனால் அப்படியே மனசு சோர்ந்து விட்டது. ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு போவோம், ஆண்டோடைய பாத்தில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே நான் வனாந்தரம் வழக்கமாக ஜெபிக்கிற இடத்துக்கு மாலை நேரம் போனேன். நான் வழக்கமாக அந்த இடத்துல தான் ஜெபங்க, யாரும் வரமாட்டாங்க. தனியாக முழங்கால் போட்டு ஜெபிப்பேன், நடந்துக்கிட்டு ஜெபிப்பேன், சத்தமாக ஜெபிப்பேன். அந்த இடம், அந்த வனாந்தரம், அந்த காட்டு பகுதி, அந்த எல்லைக்குள்ளே நான் போய் தேவ சமூகத்தில் நின்ற உடனே ஆவியானுடைய வல்லமை என் மேலே இறங்கினார். ஒரு அபிஷேகம் இறங்கின உடனே என் நாவிலிருந்து புதிய புதிய பாஷைகள் வந்தது. இதுக்கு முன்னால் அந்த மாதிரி நான் பாஷை பேசினது இல்லை. அது எனக்கு புதிய ஒரு நியூ லாங்குவேஜ் வருது. அப்படியே பேசுகிறேன், முழங்காலில் நின்று அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறேன். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் எழும்பி நடக்கிறேன். அப்படியே கைகளை அசைத்து ஏதோ ஒன்று நடக்குது எனக்குள்ளே. ஆனால் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிட்டா கண்டினியூவாக அப்படியே அந்நிய பாஷை, புது பாஷை வருது. எனக்குள்ள ஒரு பயம், இனிமேல் தமிழே நம்ம பேச முடியாதா, நம்ம தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் ஜெபிக்கலான்னு வெளியே வர நினச்சா முடியல. அதாவது ஒரு கரண்ட்டில் பிடிப்பட்டால் எப்படி இருக்கும், அப்படி அதன் வெளியே வரவிட்டான். அந்த மாதிரி ஆண்டவுடைய ஆவியானுடைய வல்லமையில் நான் பிடிப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியல என்னால். ஆனால் அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே புதிய புதிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கு. கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே 1/2 மணி நேரம் ஆகிவிட்டார். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு எனக்குள்ளே உள்ளுக்குள்ள ஒரு பயம், இனிமேல் நம்ம இப்படியே தான் அந்நிய பார்த்து தான் பேசிக்கிட்டு இருப்போமா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு கரண்ட்லேருந்து விடுவிக்கப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி டக்குன்னு ஆன உடனே எனக்குள்ள யோசனை, இது என்னது 1/2 மணி நேரமாக என்னென்னோ புதிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கிறது, என்னது, வாட் இஸ் திஸ், எனக்கு புரியலையே. அந்த நாட்கள் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். அப்படி யோசித்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம், அப்படியே உள்ளத்தில் இந்த பாரெல்லாம் போயிட்டு இப்போ உள்ள லகுவாயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் புரண்டு வருது. நான் உடனே முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே இது என்னது, எனக்கு புரியல, இந்த அனுபவம் என்னது,
நான் இது மாதிரிலாம் இதுக்கு முன்னால் நான் அனுபவிச்சது இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், ரோமர் 8:26 ஆவியானவர் உனது பலவீனத்திலே உதவி செய்கிறவர். உள்ளத்தில் பெரிய பாரம் பாறையை போல் அழித்து கொண்டவனால் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, தியானிக்க முடியல. அவ்வளவு பாரம் உன் உள்ளத்தை நெருக்கிட்டு இதுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு உனக்கு தெரியல. அதனால் ஆவியானவர் உன் மேலே இறங்கி உன்னை ஆட்கொண்டு உன் நாவை பயன்படுத்தி உனக்காக வேண்டுதல் செய்தார். அந்த வசனத்தில் இருக்கிற வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ உனக்காக பரிசுத்த ஆவியானவர் பிதா கிட்ட வேண்டுதல் செய்தார். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பாரம், உன்னை நெருக்கி கொண்ட இந்த காரியத்துக்காக. ஏன்னா உனக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, எப்படி இதிலிருந்து வெளிவரன்னு தெரியல. ஆவியானவர் உனக்கு உதவி செய்து உனக்காக விண்ணப்பம் பண்ணினார். இப்போ பாரு, உள்ளத்தில் பாரம் இருக்குதா? இல்லை, எல்லாம் போயிட்டு, எல்லா பாரமும் போயிட்டு, எல்லாம் ஒரு விடுதலை ஆயிட்டு. என் ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்தார். எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. அதுக்கு பிறகு பல சமயங்களில் நான் ஆண்டவர் பாத்தில் உட்கார்ந்துருவேன். ஆண்டவரை, இன்றைக்கி நான் ஒன்று ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்கிறெல்லாம் ஜெபிச்சு முடிச்சிருவேன், தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிச்சு முடிச்சுட்டு இப்போ என் ஆவியானவர் ஆட்கொள்ளணும். நீங்கள் என்ன ஜெபிக்க விரும்புகிறீங்களோ என் மூலமாக ஜெபம் பண்ணணும். காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்குவா. அந்நிய பாஷையில் ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ நமக்காக ஜெபிக்கிறது, மற்றவங்களுக்காகவும் ஜெபம் செய்வார். நாளை தினத்தில் அதை குறித்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இப்போ உங்களுடைய உள்ளத்தில் பாரம் இருக்குதா, ஒரு துக்கம் இருக்குதா, எப்படி ஜெபிக்கன்னு தெரியாமல் கலங்குறீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை பெறணும். முழங்கால் போடுங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிற. முழங்கால் போடுங்க. இப்போ ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய சோர்வுகளை மாற்றப் போகிறார். உங்களுக்குள்ள அவர் வேண்டுதல் செய்ய போகிறார். உங்களுடைய பாரம் எல்லாம் மாற போகிறாரு. என்ன ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது நீ தெரியலையே, உங்களுக்குள்ளே குழம்பி ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், ஆவியானவரே என்னை நிரப்பி எனக்காக வேண்டுதல் செய்யும், எனக்கு உதவி செய்யும். கேளுங்க, இந்த ஜெபத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு கேளுங்க. முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. அப்படியே கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். இந்த நேர வேளையில் இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கன்னு எனக்கு தெரியல, என்ன ஜெபிக்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆவியானுடைய வல்லமை நிரப்ப போகிறாரு. இதோடி வல்லம் உங்க மேல இறங்க போகிறாரு. ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். இப்பொழுது நீங்க புதிய பாஷையில பேச ஆரம்பிப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்வதை பார்க்க போகிறீங்க. எண்ணத்தை ஒருமுகப்படுத்துங்க, சந்தேகப்படாதருங்க. அப்படியே வாயை திறந்து, ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், ஆவியானவர் எனக்காக வேண்டுதல் செய்யட்டும். எனக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, என்ன ஜெபிக்கன்னு தெரியல, இந்த சூழ்நிலையில் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். கேளுங்க கேளுங்க. இப்ப ஆவியானவர் நிரப்புகிறார். விசேஷமாய் வாலிப தம்பி உன்னை நிரப்புகிறார், வாலிப மகளை உன்னை நிரப்புகிறார், குட்டி பிள்ளைகள் உங்களை கூட நிரப்புகிறார். ஊழியக்காரனை, எனக்கு அருமையான ஊழிய செய்கிற சகோதரரை உங்களை ஆண்டவர் நிரப்புகிறார். நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆவியானவர் நிரப்புகிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதோ அந்த அபிஷேகம் இறங்குகிறது. இப்ப நீங்க நிரப்பப்படுகிறீங்க. புதிய பாஷையுடைய நாவிலிருந்து வருகிறது. புதிய பாஷை வருகிறது. சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறீங்க, வாய் விட்டு அழுகிறீங்க. வெட்கப்படாதுங்க. அது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். கண்ணீர் வருகிறது, அழுகை வருகிறது, பெருமூச்சு வருகிறது, அழுகையின் சத்தம் வருகிறது. அழுங்க, வாயை விட்டு அழுது ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க வெட்கப்படாதுங்க, மற்றவங்களை பார்க்காதங்க. இதோ ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த ஜெபம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். இந்த ஜெபம் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கொண்டு வரும். ஜெபிங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் இப்ப ஆவியானவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அநேகரை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். சோர்பின் ஆவிகள் விலகுகிறது, பலவீனத்தின் ஆவிகள் விலகுகிறது. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் விலகுகிறது. பேசுங்க. நல்ல வாய் திறந்து புதிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுங்க. உம்முடைய மகன், உம்முடைய மகள், உம்முடைய ஊழியக்காரர், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரி கலங்க நிற்கிறாங்க. நிரப்பங்க ஆண்டவரே. ஆவியானவர் வேண்டுதல் செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. இன்றைக்கு அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள் மாறட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும்,
சோர்வுகள் விலகட்டும். ஒவ்வொருவரை உற்சாகமான ஆவி நிரப்பை ஆட்கொள்ளட்டும். நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமைக்காக ஸ்தோத்திரம். புதிய நாவுகளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். புது பாஷைகளை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. அநேகர் மேலே இந்த ஆவியானவர் இறங்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்தாலும் உங்களுடைய ஜெபம் முடியாது. இந்த நிகழ்ச்சி முடிந்தாலும் உங்கள் ஜெபம் முடியாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நல்ல ஆவியானவர் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வைக்கிறாரோ ஜெபம் பண்ணுங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஜெபத்தை நிறுத்திடாதுங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும் வரைக்கும் ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஒருவேளை இன்னும் அரை மணி நேரம் ஜெபிக்கலாம், சிலர் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். விடாதங்க. நிகழ்ச்சி முடிந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. ஆவியானவர் உங்கள் மூலமாய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இன்னைக்கு அநேகர் விடுதலை அடைகிறதற்காக, பாரங்கள் மாறுகிறதற்காய் ஆவியானவர் அவளுக்குள்ளே இறங்கி விண்ணப்பம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.